ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரூட் பஜ்ஜி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குபேரா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம், சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட். ஹீரோயின் யாரு? ராஷ்மிகா மந்தானா. டேய் கியூட். டேய் சத்தியமா தான் சொல்லிட்டு வந்துக்க மாட்டேன். டேய் அட வா, நான் தனுஷ் இருக்காருண்ணா, நம்பால வடச்சுனேன். டேய் நிஜமாடா? ஆமா, எக்ஸ்பிரஷன் குயின், யூ நோ. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல நினைச்சேன்டா. டேய் எனக்கு ப்ரொமோட் பண்ணும்போது நாகார்ஜுனாவே தனுஷ் மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணானுங்க. அப்பயும் நான் ஒரு ரீல்ஸ்ல அந்த வீடியோல கூட ஒரு குட்டியா ஒரு ராஷ்மிகா ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு. அது ராஷ்மிகா தான். ஆனா தெரியல எந்த வீடியோ போஸ்டர்ல நீ இப்படி நான் சொல்றேன், கதை சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க படம் பார்த்துட்டீங்களா? டேய் நான் இப்ப கேட்ட கேள்வியை பார்த்தா படம் பார்த்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே, படத்தோட ஆரம்பிப்போமா? ஓகே, வில்லன் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன். ஓகேவா? எனது இளமை எனது தேடிக்கொண்டால் நியாயமா மழை வருது கிட்டத்தட்ட அம்பானி மாதிரி ஒரு ஆளு, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ். அந்த இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சா இல்லையா? இல்ல, அந்த மாதிரி நம்ம வெளில வந்து எனது 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 உலகம் எல்லாம் எனது என்ன சொல்லுவோம். அது தனுஷ் வந்து எனது எனது கேட்கும் போது இனிது இனிது இனிதுன்னு சொல்ல வேண்டியதான் ஞாபகம் வருது. இந்த படத்துல டைரக்டர் இருக்காருல்ல, கம்முலான்னு ஏதோ ஒரு அவர் டைரக்டர், தெலுங்கு டைரக்டர். அவர் இனிதுன்னு ஒரு படமும் எடுத்திருக்காரு. தெலுங்குலையா? தமிழ்ல, தெலுங்கு படம் தமிழ்ல எல்லாமே இருக்கு. அது ஒரு மாதிரி காலேஜ், நீ அந்த 3 மணி நேரத்துல நீ காலேஜ்ல போய்கிட்டு வெளில வந்தா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருப்ப, எவ்வளவு நாலேஜ், சூப்பரா இருக்கும்ல, ஒரு பிளஷரா இருக்கும் அந்த படம். ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா என்ன தனுஷ் வந்து குட்டி கமலஹாசன் அவர் நடிச்சா வரனா படம் ஓடலிங்கன்னா அதுல ஒரு நல்ல கதை நல்லா இருக்குன்னு ஒரே ரிவ்யூ பார்த்துட்டு உள்ளார கூட்டின்னு போனாங்கண்ணே. டேய் கரெக்டாக போன வாரம் தான் குபேரா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் தான் ஒரு நியர் நாளில் ஒரு எபிசோடே போட்டு அடிச்சுட்டு இருந்தானுங்க. அது இல்ல, நான் அந்த ரிவ்யூலாம் சொல்ல வருவாங்க. பார்த்துட்டுமா கோபால், நீங்க நம்புனீங்க? படத்துல வந்து வெளில ரிவ்யூலாம் சொல்ல வருவாங்க. அதுல எவடாவது ஒருத்தன் பாசிட்டிவா ரிவ்யூ சொல்லுவான், அவனை மட்டும் தூக்கி போட்டு நெகட்டிவா சொன்ன எல்லாம் தூக்கி வெளில போட்டு படம் வாங்க தெரியுமா? அந்த மாதிரி ரிவ்யூஸ். ஆக்சுவலி அந்த எபிசோட்ல இதையும் சொல்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பெரிய தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ப்ரொடியூசரோ இல்லை ஹீரோவோட ஆளுங்களோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணி போயிடுவாங்க. போயிட்டு வெளியே பப்ளிக் கொடுக்கும்போது ஜாலி படம் சூப்பர் அப்படின்னு பாசிட்டிவ் கொடுத்துட்டு ஓடி வந்துடுவாங்க. அந்த படத்தோட ஆக்டிங் பண்ணவங்களை எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் வந்துடும். அதுலயே போட்டு தூக்கி போட்டுடலாம்ல, அப்படி போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல அந்த அளவுக்குலாம் யோசிக்காம இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு யோசிக்காம இருக்குன்னா திரௌபதி படமா இல்ல டாக்டர் மோகன்ஜியா? வன்மத்தை உள்ளார வைங்க, 3.25 மணி நேரம் படம், 3 மணி நேரம் 13 நிமிஷம் வச்சு அடி. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பல மாஸ்டர் படம் 3.25 மணி நேரம் தான். அது போறதே தெரியாது. சும்மா அப்படியே ஊசிய வலிக்காம ஏத்தணும். ஏங்க கூமாப்பட்டி வாங்க டைம்ல இந்த படம் நல்லா இல்லைன்றது தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரியலைஸ் ஆனோடனே எஞ்சி போயிட்டானுங்களா? எப்படி அதை சமாளிக்க ஆரம்பிச்சாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி ஆரம்பிச்சாங்க? தனுஷ் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. தனுஷ் எந்த படம் நல்லா இல்ல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியில்லை மேடம், அப்ப கதை சூஸ் பண்ண சொல்லி ஒரு ஆக்டர். அதான் நான் கேட்க யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஜாப். அந்த மாதிரி கதை கேட்கும் போதே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதான்னு தெரியாதா? ஆக்டிங் நல்லா இருக்கான், கதை நல்லா இல்லையா? ஆக்டிங் கதை கேட்காம நடிச்சீங்க நீங்க. அப்படி நடிக்கிறீங்கன்னா நாங்க எதுக்கு உங்க படத்தை பார்க்க வரணும்? நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்கறது நான் இதுதானா? நாக்குல குக்கி மாட்டி இப்படி. ஆனா இது நாகார்ஜுனான்னு ஒரு நண்பர் இருக்காருன்றதே இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. சின்ன வயசுல ராகவா பெரிய டான் மாதிரி நடிச்சிருப்பாரு. அது இந்த படம் கூட ஓரளவுக்கு அந்த அளவுக்குலாம் இருக்காது. கார்த்திக் கூட ஒரு படம் சேர்ல உட்கார்ந்துட்டே நடிப்பாரு. சூப்பர், ஒரு ப்ளஷரா இருக்கும் படம். தவழ படம். அந்த ஆக்டர் என்ன பண்ண தெரியுமா? என்ன படம்? கெஸ் பண்ணுங்களேன். எனக்கு டைரக்டர் யாருன்னு தெரியாதுடா. அப்படியா? எனக்கு தெரியாது. அவர் அந்த படம் எடுத்த போது வெளியே தெரியல. அவர் எப்ப அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான படம் எடுத்தாலும் அதுக்கப்புறம் தான் வெளியே தெரிஞ்சது. ஏன்னா தோடா எடுத்தோட இதை எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு. அப்படியோ? யாரு தெரியுமா? தெரியாது, சொல்லிடுங்க. தளபதி தக்கு திக்கிட்டு மேக்கும். ஐயோ, இட்ஸ் நாட் அ ஜோக் பிரதர், இட்ஸ் நாட் அ ஜோக். அந்த 2023 இதெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள வந்து போதா? ஐயோ
சீரியல்ல மட்டும் சும்மா பாப்பா அதுலயும் வேற ஒர்க் பண்றாங்கப்பான்ற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே வந்து வில்லன் வந்து யாருன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரரு, இண்டஸ்ட்ரீஸ், அவங்க அப்பா பெரிய பணக்காரரு, அதனால அப்படியே இவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சு அவரே தன்னை அடிக்கடி பெருமையா சொல்லிப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஒரு எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் எந்த ஒரு சோசியல் மீடியா எடுத்தாலும் நான் அதில் இல்லாம இருக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு நான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், பெரிய ட்ரெண்டிங் அப்படி இப்படின்னு அவரே தன்னை பில்டப் பண்ணிப்பாரு. டைரக்ட் அப்படி சொல்லிட்டு போகல, உங்க சுத்தி இருக்கிறவங்க பில்டப் பண்ண நல்லா இருக்காது, நீங்களே பில்டப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு வில்லன்? நாகார்ஜுனாவா? நாகார்ஜுனா வில்லன் கிடையாது, அது சொல்ல வரேன், அது அப்புறம் பார்த்துப்போம். பெரிய ஒரு வில்லன். ஓகேவா? அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நெக்ஸ்ட் எதுனா ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி என்ன பண்ணணும்ல, அப்போ வந்து ஒரு பொலிட்டிஷியன்ஸ், அமைச்சர் அந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கவங்க பொலிட்டிஷியன்ஸ்ல போயிட்டு ஒரு பெட்ரோல் கம்பெனியில் இருக்கிற, அதாவது ஆயில்ஸ் எல்லாமே ஏதோ பிரச்சனை சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை பண்ணி அதை பிரைவேட்டைஸ்ட் ஆக்கி, கவர்மெண்ட்ல பிரச்சனை ஆனதால பிரைவேட்டைஸ்ட் ஆக்க முடியும், அதனால அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணி இவருக்கு கைக்கு வர மாதிரி பண்ணிடுவாரு. அதுக்கு வந்து அந்த பொலிட்டிஷியன் என்ன கேட்பான்னா, 1 lakhs பொலிட்டிஷியன் என்ன கேட்பாருன்னா, இது உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், பேக்கரி நீங்க வச்சுக்கன்ற அப்படி கேட்க மாட்டாரு. அது அந்த மாதிரி இது நாட்டை நான் வச்சுக்கிறேன், காசை நீ வச்சுக்கன்ற மாதிரி அந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஒரு 1 லட்சம் கோடி லஞ்சம் கேட்பாரு. ரொம்ப கம்மியா இருக்குமா? ரொம்ப கம்மியா இருக்குது. 1 லட்சம் கோடி கேட்பாரு. ஓகேவா? அந்த 1 லட்சத்துலயும் அந்த 1 லட்சம் கோடி எப்படி பிஎம் கேர் ஃபண்ட்ல போடணுமா? இல்ல அவரு லிஸ்ட் எழுதி கொடுத்த கையால எழுதி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட்ல இவங்க எல்லாம் கிரெடிட் ஆயிடணும், இல்ல கையில கொடுத்துரும், எப்படி இருக்கலாம். அதுக்கு ஒரு ரூல்ஸ். 50 லட்சம் வந்து ஆஸ் யூஷுவல் பிளாக் மணி இல்லாம 50 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி அந்த மாதிரி இருக்கணும். இன்னும் 50 லட்சம் கோடி வந்து பிளாக் மணியா வேணும், அப்பதான் டாக்ஸ் கட்ட முடியாது, அதனால அப்படி கேட்பாரு. சரி ஓகே, அப்போ வந்து என்ன பண்றது, அவ்வளோ க்ரோஸ் வந்து எப்படி டிரான்சாக்ஷன் பண்றது, இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க, இவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட கேஷ் இருக்கு, அது எப்படி மாத்துறது அந்த மாதிரிலாம் தெரியல. உடனே கேமரா வந்து ஜெயிலுக்கு போகுது, ஜெயில் சிறைச்சாலை. ஓபன் பண்ணா நாகார்ஜுனா அப்படியே அப்படி திரும்பி நிக்கிறாரு. நாகார்ஜுனா பேர் வந்து தீபக் இந்த படத்துல. ஓகேவா? அவர் வந்து ஒரு ஜென்யூன் பர்சன், அவர் ஒரு சிபிஐ ஆபீசர். ஓகேவா? அப்ப ஜெயில்ல தான் இருக்கணும். ஜென்யூன் சிபிஐ ஆபீசர். இந்த அவங்கள தேடி போறாங்கல்ல, அந்த கம்பெனி பெரிய இண்டஸ்ட்ரி இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி இவர் போயிட்டு விசிட் போய் ஃபைன் போட்டிருக்காரு. எவ்வளோனா 100 crores. ஓகேவா? அந்த இது பிரச்சனை இல்லைனாலும் இவரால மட்டும்தான் இந்த டிரான்சாக்சனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவரு ஆனா தப்பே பண்ணல, ஆனா தப்பு பண்ண மாதிரி காட்டி ஜெயில தூக்கி போட்டாங்க ஒரு பெரிய ஆளு. அந்த கதையெல்லாம் சொல்லவே இல்லை. ரெகுலரா நம்ம நாட்டில் நடக்கிறதுலாம் இப்பெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. உடனே அவங்களுக்கு வந்து இந்த நாகார்ஜுனா தீபக் வந்து என்ன ஒரு ஒய்ஃப் அண்ட் ஒரு பொண்ணு. ஓகேவா? அவங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட, அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னா, அப்பா வந்து வெளிநாட்டுக்கு துபாயில இருக்காரு, அந்த மாதிரி அங்க சம்பாதிச்சிட்டு இருக்காரு, ரொம்ப நாள் வரமாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி மூவி மாதிரி சொல்லி சமாளிச்சு. மூவி இல்ல, அது ரெட் டிராகன் ஏகேவோட கதை. அந்த படம் பேர் என்னது? ரெட் டிராகன். ஜிபியு ஏமாத்தி வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப வந்து அந்த ஒய்ஃப் வந்து பாத்துட்டு அடிக்கடி பாத்துட்டு ஹீரோ, அதாவது நாகார்ஜுனா வந்து பாத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வில்லன் வந்து டைரக்டா போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த விஷயத்த பண்ணி கொடு, டிரான்சாக்ஷன் ஆகும் அப்படிலாம் சொல்ல, எனக்கு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஓகேவா? அவர் வந்து ஜென்யூனான பர்சன் இல்லையா, நான் இந்த வேலை எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாரு. அப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாரு. உடனே ஒரு போனை மட்டும் கொடுத்துட்டு போவாரு. இவர் வந்து இந்த வில்லனும் இந்த குபேர்ஜுனாவும் நாகார்ஜுனாவும் சந்திக்கிற பிளேஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு கம்பெனில என்ட்ரன்ஸ்ல ஒரு ஷோஃபாலாம் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பிளேஸா இருக்கும். ஏன்னா ஜெயிலுக்குள்ள இந்த மாதிரிலாம் ஒரு பிளேஸ் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, வெங்கராய சக்திவேல்னு ஒரு தாத்தா, அவர் தன்னோட கீப்பு கூட விஜால் பண்ற மாதிரி எல்லாம் சீன் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு கை தட்டி விசில் அடிச்சுட்டு அப்படின்னு, ஏன்னா அந்த படத்தை நான் பார்க்கல அப்படின்ட்டு அந்த கூட்டம் இன்னைக்கு என்னடானா, ஒரு இன்டர்நேஷனல் 1 லட்சம் கோடி ரூபாய் டீல பேசுறதுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண முடியாதாடா. ஜெயிலுக்குள்ளாரே அரேஞ்ச் பண்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல? கஷ்டமான விஷயம் தான், ஆனா 1 லட்சம் கோடின்றது அதோட கஷ்டமான விஷயம். ஓகே,
அந்த ஃபோன் வந்து கொடுத்துட்டு போயிடுவாரு ஹீரோ கிட்ட, சாரி அந்த நாகார்ஜுனா கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். தீபக் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். ஓகேவா, எப்போனா நீங்க கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஃபோனுக்குள்ள வந்து தனுஷ் ஏஞ்சி வராது இல்லையா? இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல அப்ப தனுஷ் எங்கடா வராது? அதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது. இப்ப நீங்க யோசிக்க கூடாது, நீங்க யோசிக்க கூடாதுன்றதுக்காக ஸ்கிரீன் பிளே நாங்க இங்க வச்சிருக்கோம். ஏன் நாங்கெல்லாம் மொக்கையான படம் நடிக்கவே கூடாது. என்னப்பா ரஜினி மாதிரி பேசுறீங்களா? ஓ தனுஷ் மாதிரி பேசுனீங்களா? சரி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகேவா, அப்புறம் வந்து தீபக்கு வந்து புரியுது நம்ம கடைசி வரைக்கும் ஜெயில இருக்கக்கூடாது, இருக்க முடியாதுன்னு. ஏன்னா அவருக்கு இருக்கு வெளியே அவங்க பொண்டாட்டி இருக்கு. அந்த அவரு வில்லன் வந்து போற வரைக்கும் ஒரு 7 நாள் ஜெயில இருக்க போறாருன்னு தெரியாது. இன்னும் அவருக்கு வந்து தீர்ப்பு வழங்கல. அடுத்த நாள் வந்து தீர்ப்பு வழங்கி 7 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு டைம் மேல ப்ரெஷர் ஆகி நம்ம தப்பு பண்ணாதான் முடியும்ட்டு வெளில வர சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வில்லன்ட்ட பேசுவாரு. அவர் உடனே நீங்க எதுவும் சொல்ல வேணாம், உங்களை வெளில கூப்பிட்டு வர்றது அப்படியே என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணா ஃப்ளைட் பறந்து வந்துகிட்டே இருக்கும். ஹீரோ இல்ல நீங்க வந்து இப்ப தியேட்டர்ல வந்து உட்காந்துருக்கீங்க ஓகேங்களா, உங்களோட 220 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அட்லீஸ்ட் ஏசி கேட்டாலும் வாங்கிட்டு போங்க சரிங்களா? சரிடா ஓகேவா. இறங்கி வந்தா தீபக் அர்ஜுனா வந்து இறங்குறாரு. அவரை விசிட் பண்றதுக்கு அவரோட பிஏ தனுஷ் வராரு. என்னடா அவரோட ஒய்ஃபும் அவங்க குழந்தைய வந்திருக்காரு. ஏன்னா அவர் துபாயில இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுல போய் அந்த குழந்தையோட ஹஸ்பண்ட் தான் தனுஷ். இல்ல 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 அவரோட ஒய்ஃபோட இல்ல அது இல்ல வீட்டுக்கு போயிடுவார். ஓகேவா, இப்ப வந்து அவரோட வேலை என்னன்னா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான் தனுஷ். அந்த லாக்ஸ் க்ரோஸ வந்து டிரான்சாக்ஷன் பண்றது தான் அவரோட வேலை. ஓகேவா, யாருக்கு? பொலிட்டிஷியனுக்கு டிரான்சாக்ஷன் பண்றது தான் அவரோட வேலை. என்ன பண்றாங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்னு மேக் பண்ணி அந்த கம்பெனில இருந்து அந்த இது லீகல் பணத்தை போட்டு அவங்க மூலியமா டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஓகேவா, ஆனா அந்த கம்பெனில இருக்கிறவங்க ஒன்னும் எழுத படிக்க தெரியாதவங்களா இருக்கணும். அப்ப யார் நம்ம தேடணும்? ஒரு பிச்சைக்காரங்களை தேடுறாங்க. பிச்சைக்காரங்களை தேட எழுத படிக்காத பிச்சைக்காரங்களை தேடினா அதுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. ஓகேவா, அப்படியே ஸ்கிரீன் அப்படியே மூவ் ஆகுது. பிச்சை கடை எடுக்கிற நாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா, அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட். யாருக்கு? நாகார்ஜுனா. அவர் கூட பிச்சை எடுக்கிறவர் இறந்துட்டாரு. ஓகேவா, அப்புறம் வந்து ஒரு 4 பேரை பிடிச்சிட்டு போயிட்டு பிச்சை எடுக்கிறவங்கலாம் பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு கம்பெனியில் ஓனர் ஆக்கி அவங்கள 10 crore எவ்வளோ அமௌண்ட் ஒரு பேர்லையும் 10,000 கோடி அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் மாத்துறாங்க. ஓகேவா, ஒருத்தவங்களாம் கூட்டு போயிட்டு சாவடிச்சிருவாங்க. ஆமா, 10 crores இது பண்றவங்கள க்ரோஸ் எடுத்துப்பாங்கல்ல, மீதி அவங்கள்ட்ட இருந்தா அவங்க ஏட்டா சொல்லி இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ண சாவடிச்சிருவாங்க. எப்படி சாவடிப்பாங்களா, கடல் எட்டு போயிட்டு சுறாவை வச்சு கழுத்தத்தை போட்டு போட்டு சுறாவை வச்சு அவனை கடி. ஓகேவா, 2 பேரை சாவடிச்சிருவாங்க. மீதி இருக்கிறது தனுஷும் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கும். அந்த அடுத்து வந்து தனுஷ் எடுத்துட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணும்போது தான் தனுஷ் வந்து தப்பிச்சு ஓடிடுவாரு. இது எதனால நடக்கும்னா, ஸ்கேன் பண்ணவங்கள ரஜினிகாந்த் இருக்காங்க. ஏன் நாங்கள் இது எதனால நடக்கும்னா ரஜினிகாந்த் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. தீபக் வந்து ஒரு ஜெனியூனான பர்சன் இல்லையா, காசு எடுத்துட்டு விட்டுறது தானே சொன்னீங்க, எதுக்கு நீங்க வந்து சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன்ட்ட போய் சண்டை போடுவாரு. அதனாலதான் வந்து நடக்கும். அப்புறம் சென்டிங்களா சரி சாப்பிட்டு விட்டு கடைசி ஹீரோ ஐயோ கொல்ல போயிங்களே படம் க்ளோஸ் ஆயிட்டா அப்படின்னு போறாரு அப்படின்ற மாதிரி போறாரு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுவாங்க, எங்கெல்லாம் தேடுவாங்க, மாட்டவே மாட்டாரு. அப்பதான் வந்து கஷ்டப்பட்டு போயஸ் கார்டன் போய் ரஜினி வீட்டு அங்க என்ன பிடிச்சிட்டு வந்துடலாம்.
ரஜினி வீட்டுல அவரு போறாரு, அப்புறம் ரஜினிகாந்தாவே நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாம் தண்ணி. ஓ அப்படி சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி தேட போவாங்க. இவர் எங்க போவார்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்துட்டு இருப்பாரு. பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கும், அதான் ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா எக்ஸ்பிரஷன் குயின். அது பிச்சை எடுக்கல, அது வந்து ஒரு ஃபேக்கான லவ்ல வந்து இன்வால்வ் ஆகி ஓடி போறதுக்காக வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கும். ஆனா அந்த நல்லா அவன் தெரிஞ்சிருக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டான் அவன் விட்டு போறதுக்கு. ஓகேவா? இதெல்லாம் எங்க தனுஷ் எங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பானா, திருப்பதி பிச்சை எடுத்துட்டு இருப்பான். இவனா கூப்பிட்டு வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அக்கௌண்ட்ல 10,000 கோடி இருக்கு, பிச்சை எடுக்குதா? அவனுக்கு தெரியாது இல்ல. ஓ அப்படியா? அவனுக்கு இங்கிலீஷ் கூட பேச எதுவுமே தெரியாது. அவனுக்கு எல்லாமே ட்ரைனிங், பாத்ரூம்ல உட்காந்து பாத்ரூம் போறது கூட ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? எதுவுமே தெரியாது. அப்புறம் வந்து தனுஷ் அந்த பக்கத்துல உட்காந்து இருக்கும் போது தனுஷ் வந்து மயக்கம் போட்டு வந்துருவான். அப்பதான் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இன்ட்ராக்ட் ஆகும். உடனே இவங்க எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, தீபக் அண்ணா தான் வந்து இவருக்கு கெட்டவன் தெரியாதுல்ல. உடனே தீபக் அண்ணா கால் பண்றதுக்கு ராஷ்மிகா போன்ல இருந்து கால் பண்ணுவாரு. கால் பண்ண உடனே அவர் அட்டன் பண்ண மாட்டாரு, வாய்ஸ் மெயில் மட்டும் அனுப்பிச்சிருவாரு. இந்த மாதிரி என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஓகேவா? அப்புறம் வந்து கூட்டு போங்கன்னு சொல்லும் போது போன் வேற அந்த பொண்ணு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரும், யாரும் கால் பண்ணக்கூடாதுன்னு. உடனே தனுஷ் வந்து எட்டை போயிடுவாரு, எங்கேயாவது ஓடுவாரு. ட்ராக் பண்ணி ராஷ்மிகா மந்தனா வந்து கண்டுபிடிச்சி அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? அது எங்கன்னு தெரியாது. இது மாதிரி வந்தா மயங்க மட்டும் வந்தா சாக்லேட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் தேடிட்டே இருப்பாங்க. தனுஷுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னா ரஜினி பேசுறது இல்லையா, ராஷ்மிகா மந்தானா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்கள்டே வந்து நிக்கிறது. ஓகேவா? அந்த படத்துல வந்து ராஷ்மிகா மந்தானா ஒரு குட் பர்சன் மாதிரி காட்டிருப்பாங்க. திரும்பி அங்கேயே வந்து நிப்பாரு. திரும்பி ஒரு பிரச்சனை ராஷ்மிகா லேடிஸ் பிஜிக்கு வந்துருவாரு. பிஜி உள்ளாரே விடுவாரு குடுன்னு. இது மட்டும் தெரியும், கக்கூஸ்ல உட்கார தெரியாது, குடுக்குன்னு விடுவாரு. எப்படியா அடிச்சு புடிங்க இவர் வந்து தனுஷை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேல நடக்கும். எங்கன்னா தனுஷை தேடுறது, மாட்டுறது, அடி வாங்குறது, திரும்பியும் அந்த லேடிஸ் பீச்சில் ஓடுறது. ஏண்டா லேடிஸ் பீச்சில் ஒரு வளம் மாதிரி செட் பண்ணி வச்சீங்கன்னா உள்ள வந்து எளிமையை வந்து மாட்டிக்க போறான். இந்த பக்கம் ஷட்டரை போட்டு இதுல பிடிக்கிற மாதிரி அவனை பிடிச்ச எத்தனை தடவை மீட் பண்ணாலும் ராஷ்மிகா மந்தனா ஒரு டயலாக் சொல்லும் தனுஷ்ட, ஓ சாவு நீ சாவு, ஏன் சாவு நான் சாவுறேன். என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தாண்டா இப்படி பேசிட்டு போறீங்க? இது கியூட்டாவா சொல்லிருப்பாங்கல்ல, ஓ சாவு நீ சாவு ஏன் சாவு, பாட்டு மாதிரி இருக்குல்ல. இப்படி என் டியூன் போடுறேன், டியூன் போடுங்க. ஓ சாவு நீ சாவு, ஏன் சாவு நான் சாவுறேன். ஃபர்ஸ்டா வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் ட்ராக் அந்த மாதிரி எதை வச்சு, ஏன்னா நாகார்ஜுனா வந்து நம்ம சைட்ல வந்துருவாரு, ஹீரோ சைட்ல வந்து நான் ஒரு ஜெனியூனான பர்சன்ல, இதுக்கு மேல நான் வந்து டிப்ரெஷன்லாம் அனுபவிக்க விரும்பல அப்படின்ற மாதிரி ஹீரோ சைடு வந்துருவாரு. அப்புறம் வில்லனுக்கு ஆப்போசிட்டா ஒரு திரும்ப ஆரம்பிச்சிருவாரு. வில்லன் அவரால முடிஞ்சது என்ன பண்ணுவாருன்னா, தனுஷ் இருக்கிற காசு கூட எனக்கு வேணாம், ஆனா தனுஷ் ஒரு பிச்சைக்கார நாய், அவன் எப்படி என்ன இவ்வளவு பேசலாம். தனுஷ் என்ன சொல்லுவாருன்னா, இந்த 10,000 கோடி எடுத்து திருப்பதியில சென்னையில இருக்கிற எவ்வளவு பிச்சைக்காரர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வீடு கட்டி கொடுக்க சொல்லி, சாப்பாடு கொடுக்க சொல்லி எல்லாமே சொல்லுவாரு. நீ அதை சொல்றது மேட்டர் கிடையாது, நீ சொல்ற பத்தியா அதான் மேட்ரு அப்படின்ற மாதிரி உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி துடிப்பாரு. அப்புறம் எல்லாரையும் இந்த லியோ படத்துல கார் எடுத்துட்டு போவாங்க தெரியுமா, லைனா அந்த மாதிரி எங்கேயும் மூளைக்கு ஆள் அனுப்புவாரு, எல்லாரையும் கொல்ல வருவாங்க. கடைசியில வந்து நாகார்ஜுனா செத்துருவாரு. எப்படி சாவாரு? இவங்களை காப்பாத்த முயற்சி பண்ணுவாரு. அந்த புல்லட் பறக்க மாதிரி பாஞ்சு லேடிஸ் ஹாஸ்டலுக்கே வந்துருவாங்க வில்லன்ஸ் எல்லாம். லேடி ஹாஸ்டல் டக்குனு ஆஃப் ஆயிடுதான். ஆஃப் ஆனோடனே இது அந்த கத்தி படத்துல வர மாதிரி ராஷ்மிகா இதை வந்து எப்படி புரிய வைப்பாருன்னா, அதோட ராஷ்மிகா சொல்லிட்டான் 10 நிமிஷத்துல வண்டி வெளியே இருக்கணும், வண்டி ஏரியா வெளியே இருக்கணும் அப்படின்னா எப்படி இந்த ஹீரோக்கு இப்போ இவங்களுக்கு கான்வர்சேஷன் இப்போ இதாகும்னா, தனுஷ் வந்து ட்ராப் பண்ணி இவரை பிடிச்சிருவாரு, நாகார்ஜுனா அவரை பிடிச்சி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கம்பைன் ஆகிடுவாங்க. அந்த குழந்தை ஒன்று, அந்த 4 பேர் கடத்திருப்பாங்கல்ல, மீதி 2 பேர், அந்த பொண்ணு வந்து குழந்தை பிறந்து வந்து இறந்துரும். சரியா? அது குழந்தை மட்டும் உயிரோட இருக்கும், அந்த பொண்ணு இறந்துரும். அப்புறம் அந்த வில்லனுக்கு வந்து ஒரு டாஸ்க் வைப்பாங்க. என்ன வைப்பாங்கன்னா, டாஸ்க் இல்ல, இதை செஞ்சு அவனை வேற வழியே இருக்காது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்துருவாங்க. யார செய்யணும்?
இதை செஞ்சே ஆகணும். சரி என்னல செய்ய? டாஸ்க் அதான்டா, நீ அதை செஞ்சாதான் உன்னோட லைஃப் கரியர் நிற்கும் அப்படின்ற மாதிரி என்னடா செய்யணும்? இக்கட்டான சுச்சுவேஷன்ல இது பிச்சை எடுக்கணும். அவ்வளோ பெரிய பணக்காரர் பிச்சை எடுக்க சொல்றாங்க. என்ன பிச்சைக்காரன் படம் ஞாபகம் வருதா? ஏங்க நீங்க இதுக்கே அப்படி நீங்க இதுக்கே அப்படின்னா வில்லனை சாவடிக்கிறதுலாம் அதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியாது. போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா டம் டம். இந்த பாட்டு தனுஷ் படத்துல தான் வரும். உட்காரா. பேச வராதா? அவர் பேச மாட்டாரா? மௌனம் வரணுமா? பேச முடியலையா? சரி ஓகே. லாஸ்ட்ல வந்து என்னன்னா பிச்சை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வில்லன் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. அந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கும்ல, அந்த குழந்தையே 5 ரூபா எட்டு வந்து போட்டு போகும். குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த கையில 5 ரூபா போட்டு போவாங்க. அப்படின்ற மாதிரி இருக்குதா? என்னது அவர் வேற பேச மாட்டாரா? இதுக்கப்புறம் நான் பேசினாதான்ப்பா நீ மேல மேல பேச. நான் பேசவே மாட்டேன். நீ பேசி முடிச்சு விட்டுறேன். பேசல பேசிக்கினே இருப்பேன். சாவ வச்சிருவேன். தொண்டை எடுத்துருவேன். பேசி முடிச்சு விடு. சரி ஓகே. கடைசியில் வந்து ஒரு வில்லனை வந்து ஒரு குப்பை பேண்ட்ல வச்சு 2 பேரும் வில்லனும் ஹீரோவும் சட்டை போட்டுப்பாங்க. சரி சரி. வில்லன் ஹீரோவும் சட்டை போட்டுப்பாங்க மாற்றி மாற்றி. ராஷ்மிகாவும் பக்கத்தில் இருக்கும், அந்த குழந்தையும் பக்கத்தில் இருக்கும். அந்த மயான் படத்தில் ஒரு மாதிரி இந்த கடலுக்குள்ள மூழ்கி அடிச்சு டேய் கடல்றா அந்த மாதிரி சொல்ற மாதிரி குப்பையில மூழ்கி அடிச்சு டேய் பிச்சைக்காரன்டான்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஒரு மாதிரி படம் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வரலன்னு கூட வச்சுக்கோயேன். வில்லனை சாவடிக்கிறது எப்பயுமே வில்லனை ஒரே குத்துல சாவடிச்சிருவாங்க. எந்த படத்துலயாவது வில்லன் ஒரே குத்துல சாவடிச்சிருவாங்க. இல்ல இதே மாதிரி ஜெயமாய் தந்திரத்துல போய் இதை பாலிமெண்ட்ல விட்டு வந்துருவாங்க. மாமி எங்கேயும் லிஃப்ட் கேட்டு வந்து அப்படின்னு. ஓகேவா? சும்மா அடிச்சு மாதிரி கடைசியில் தெரியாம எடுத்து கழுத்துல ஒரே குத்து, வேற எங்கேயோ குத்தணும்னு சொல்லிட்டு கழுத்துல குத்திடுவாரு. அப்படியே வில்லன் அப்படியே செத்துருவாரு. இவங்க 2 பேரும் ராஷ்மிகா மந்தானம் அந்த குழந்தை சாதாரணமா சாவடிக்கிறது தானே. எஸ். அப்புறம் வந்து இவர் எக்ஸெப்ட் பண்ணிருப்பார்ல, அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஏழைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. படம் முடிஞ்சு. நேச்சரே ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு? உனக்கு நேச்சரே அந்த படத்துக்கு போக விடாம நிறைய தடுத்துது. எவ்வளவு போயிட்டு வந்துருக்கீங்க? மழை பெஞ்சுது, வண்டி எடுத்துட்டு போனேன், மழை பெஞ்சுது, பாதி வழியில வந்துட்டேன். புக் பண்ணிட்டேன். அப்ப நீ தனுஷே தனி போய்தான் நீ ஏன் 230 ரூபா உங்க அப்பா விருப்பம். போற வழியே மழை வந்துச்சு. மழை வர மாதிரியே தெரியல. ஆனா டப்பு நான் பாதி வழியில போகும்போதே மழை வந்துச்சு. அப்புறம் வண்டி எடுத்து வந்து வீட்டுல விட்டு திரும்பி கொடை எடுத்துட்டு போனேன். போற வழியெல்லாம் தண்ணி. மழை பெஞ்சா தண்ணி நிக்காம என்ன பண்ணுவோம்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டைல் ஆகி தான் போனேன். டைட்டில் கால்லாம் முடிஞ்சுதான் போனேன். நல்ல வேலை அந்த டைட்டில் கால்லாம் பார்க்கல. பார்த்துருந்தேன்னா அது பிச்சைக்காரன்ல ஒரு பிச்சை. அவர் லாஸ்டா முடியும் போது ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்துவாரு. கையெடுங்க சரியா ஹீரோ மேல இருந்து அப்படின்னு ஒருத்தர் சொல்ல ஒரு ஞாபகம் இருக்கா? அவரை பார்த்து பிச்சைக்காரன் படத்துல சூப்பரா இருக்காருன்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ. அவரையும் தூக்கி இந்த படத்துல பிச்சைக்காரனா போட்டு பக்ஸ் இந்த நேரம் படத்துல கூட நடிச்சிருப்பாருல்ல. ஆமா ஆமா. அவரையும் தூக்கி இந்த படத்துல பிச்சைக்காரனா போட்டிருப்பாரு. ஆனா இந்த விஷயத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கு. ஒரு பிச்சைக்காரனை என்ன பண்ணாலும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. பினாமியா ஆக்கி அவங்கள சாவடிக்கிறது, அவங்கள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த படத்துல இருந்து. உண்மையா நடக்கிறதா? பிச்சைக்காரன்லாம் இப்ப யாருக்கு ஒன்னாலும் கேட்கறது. இப்ப யாராவது ஒருத்தவங்க செத்துட்டாங்கடா, தூக்கி தண்ணில போட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல சாவடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியுது, அதை மேற்படி எடுத்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்ப யாருன்னே தெரியல, கம்ப்ளைண்டே ரைஸ் பண்ண முடியுது, அட்ரஸ் ப்ரூஃப் கூட இருக்காது உங்களுக்கு. நான் அவங்கள என்ன பண்ண முடியும் இருக்குல்ல. அப்ப அந்த மாதிரி சூஸ் பண்ணி உங்களை எட்டு போய் பினாமி ஆக்கி ஃபேக் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணி நிறைய பொலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியல்ஸ் ஒர்க் பண்ண ஆகட்டும், ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்கணும், அது எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. டேக்ஸ் கட்டாமல் பண்ணணும் போது இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம்.
அப்படின்ற மாதிரி நிறைய பினாமிஸ் ஆக்கி சாவடிக்கிறது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்களும் பொலிட்டிஷியன் ஆகிட்டீங்கன்னா போய் டைரக்டருக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அது ஒரு சூப்பர். முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே போக நான் விரும்பல. நீ பேசுனே நான் போய் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுறியா?